ஹலோ எவ்ரிவன். சுகவலியோட ஸ்டோரி டைம்க்கு ரெடியா? வாங்க நம்ம ஹெல்த் ரிலேட்டடான ஒரு ஷார்ட் ஸ்டோரி இன்னைக்கு பார்க்கலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ராணி இருந்தாங்க. அந்த ராணிக்கு அழகான ஒரு நாடு இருந்துச்சு. அவங்க மிச்ச ராணிங்க மாதிரி என் சொல் கட்டளை, என் கட்டளையே சாசனம் அப்படின்ற மாதிரியான ராணிலாம் இல்ல. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான். அவங்க நாட்டுல எல்லாம் பங்க்சுவலா கரெக்ட் டைம்க்கு நடக்கணும். எப்ப பூ பூக்கணுமோ அப்ப பூ பூக்கணும், எப்ப காய் காய்க்கணுமோ அப்ப காய் காய்க்கணும். அப்படி இருந்தாதான் அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. அவங்க ஹாப்பியா இருந்தாதான் அவங்க நாட்டுல எல்லாமே கரெக்டாவும் நடக்கும். இப்படி எல்லா சீசனும் கரெக்ட் டைம்க்கு வந்துறதுனால மக்களும் அந்த சீசனை நம்பி அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணி நல்லா ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து வந்தாங்க. அது போக அந்த நாட்டோட ஸ்பெஷாலிட்டி ஒண்ணு என்னன்னா, அந்த நாட்டுக்கு நடுவுல ஒரு மேஜிக் ரிவர் வந்து ஓடுச்சாம். அந்த மேஜிக் ரிவர் வந்து நாட்டுல இருக்க மூலை முடுக்குல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன செடி கொடியில இருந்து மக்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் அந்த தண்ணி சப்ளை ஆகவே அதை குடிக்கிற எல்லாரும் நல்லா ஸ்ட்ராங்காவும் எனர்ஜெட்டிக்காவும் ரொம்ப அழகாவும் இருந்தாங்களாம். அந்த நதியில இருக்கக்கூடிய மேஜிக்கு யாரு காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய 2 தளபதிங்க தான். நாட்டை பாதுகாக்கணும்னு நினைச்ச இந்த ராணி 2 தளபதிகளை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அதுல ஒருத்தர் வந்து ரக்கட் பாய் தளபதி, இன்னொருத்தர் வந்து சாக்லேட் பாய் தளபதி. ஒருத்தர்கிட்ட ரெட் கலர் மேஜிக் இருந்துச்சாம், இன்னொருத்தர்கிட்ட ப்ளூ கலர் மேஜிக் இருந்துச்சாம். இந்த 2 மேஜிக்குமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான். ஆனா 2மே ஆப்போசிட் கேரக்டர். இந்த ரக்கட் பாய் தளபதி இருக்காருல்ல, அவரு வந்து எப்படின்னா அவர் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் பேச்ச அவரே கேட்க மாட்டாரு. அப்புறம் அவர் ஒண்ணு யோசனை பண்ணிட்டாருன்னா உடனடியா களத்துல இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. ஹி இஸ் த ஆக்ஷன் இனிஷியேட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்பவே பவர் பேக்கா இருப்பாரு. அப்புறம் இந்த சாக்லேட் பாய் தளபதி ப்ளூ கலர் மேஜிக் வச்சிருக்காரு. அவரு ரொம்ப நிதானமா இப்ப வரப்போறது, அடுத்து வரப்போறது, முன்னாடி உள்ளது எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு விஷயத்த செய்வாரு. நிதானமே பிரதானம் அப்படிங்கறது அவருடைய கருத்து. நுணுக்கமான வேலைகள் எல்லாம் கரெக்டா வந்து முடிச்சு வைப்பாரு. அப்புறம் இந்த ரகட் பாய் தளபதி என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாரோ அதெல்லாம் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி ஒரு முழு ப்ராடக்டா கொடுக்க வேண்டிய வேலையெல்லாம் இந்த சாக்லேட் பாய் தளபதியோடது. இந்த 2 பேருமே சேர்ந்து இருந்தாதான் சூப்பர். தனித்தனியா இருந்தா ஒருத்தராலையும் எந்த வேலையும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியாது. ராணி இந்த 2 தளபதிகளுக்கும் முக்கியமான வேலை ஒண்ணு கொடுத்திருந்தாங்கங்க. அது என்ன அப்படின்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ரத்தின கல்லை வந்து உருவாக்கி மாசம் மாசம் இந்த ராணிக்கு பிரசன்ட் பண்ணணுங்க. அந்த ரகட் பாய் தளபதி அவரோட பவர் வச்சு என்ன பண்ணுவாரு, ரா மெட்டீரியல்ஸ் உருவாக்கி முழுசா கம்ப்ளீட் ஆகாத ஒரு ஜாம உருவாக்குவாரு. அந்த சாக்லேட் பாய் தளபதி என்ன பண்ணுவாருன்னா, அதை வந்து ஃபர்தரா ரீஃபைன் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான ஜெம்மா உருவாக்கி ராணிக்கு கொடுப்பாருங்க. ராணி அதை யூஸ் பண்ணுவாங்களோ யூஸ் பண்ண மாட்டாங்களோ அது ராணியோட விஷ். ஆனா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேங்கிற மாதிரி இந்த 2 தளபதிகளும் தொடர்ந்து இந்த ஜெம்மை உருவாக்கி 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 ராணிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு தடவை கூட அவங்க தவறுனது கிடையாது. நம்ம எந்த பலனையும் எதிர்பார்க்காம ஒரு விஷயத்த கண்ணும் கருத்துமா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அது என்ன மாதிரி பலனை கொடுக்குதுன்னு நம்மளால இமேஜின் பண்ண முடியாதுல்ல. அப்படிப்பட்ட ஒரு பலன் தாங்க இந்த நதியில இருக்கக்கூடிய மேஜிக். இந்த 2 தளபதிகளும் அவங்களுடைய மேஜிக்கை கிரியேட் பண்ணி இந்த ரத்தினக்கல்லை உருவாக்குற முயற்சியில சில மேஜிக்கல் பை ப்ராடக்ட்ஸ் வெளியில வருது. அந்த மேஜிக்கல் பை ப்ராடக்ட்ஸோட ஒரு விளைவு தான் இந்த நதியில இருக்கக்கூடிய குட் எஃபெக்ட் ஆன அந்த மேஜிக். இந்த ரகட் பாய் தளபதி இருக்காரே அவர் வந்து பவர்ஃபுல்லான மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணி ரா மெட்டீரியல் உருவாக்க போகும்போது ஒரு சில மேஜிக் எல்லாம் வெளியில வரும். அந்த மேஜிக் எல்லாம் கொஞ்சம் ஹார்ம்ஃபுல் டு த நேஷன். அது அப்படியே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவரே ஒரு பவர்ஃபுல்லான ஆளு. அவ்வளவு பவர் வந்து இந்த நாடு வந்து தாங்குமா? தாங்காது. அதனால இந்த சாக்லேட் பாய் என்ன பண்ணுவாரு, அந்த பவர் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கி இந்த நேஷன்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகுற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுவாரு, அந்த நதி நீர்ல அனுப்பிச்சு விடுவாரு. அந்த நதி நீர் வந்து எங்கெங்கெல்லாம் போதும் அங்கங்கெல்லாம் அந்த மக்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து சூப்பரா இருக்காங்க, ஹெல்த்தியா இருக்காங்க, எனர்ஜெட்டிக்கா பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. நாட்டுல இருக்கக்கூடிய செடி கொடி மரம் எல்லாம் கூட பசுமையா இருக்கு. பாக்குறதுக்கே அவ்வளவு ஒரு ரம்மியமா இருக்கு.
இவங்க 2 பேர தவிர்த்து அந்த நாட்டுல இன்னொரு ஒரு முக்கியமான கை ஒருத்தர் இருக்காரு. அவர்தாங்க நிதியமைச்சர். அவரோட வேலை என்னன்னா, கருவூலத்துல இருக்கக்கூடிய பைசாவ நாட்டுல இருக்க மூலை முடுக்குல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் குடுக்கணும். யார் ஒருத்தரும் வேலை பார்க்காம இருக்கக்கூடாது. யார் ஒருத்தரும் பசியால வாழக்கூடாது. எல்லாத்துக்கும் இந்த காசு வந்து சப்ளை ஆகிக்கிட்டே இருக்கணும். அதுல எந்த ஒரு தடங்களும் வந்துரக்கூடாது. அதே மாதிரி நாட்டோட மூலை முடுக்குல எந்த பகுதியில எந்த சிட்டிசன் வயிறு பசியோட இருந்தாலும் இவருக்கு வந்து தெரிஞ்சிடும். இவர் வந்து இவரோட ஏஜென்ட் மூலியமா காசை வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. மக்களும் எப்படின்னா வேற யார் வந்தாலும் கதவை திறக்க மாட்டாங்க. இவரோட ஐடி கார்டை பார்த்தா மட்டும்தான், இவரு காலிங் பெல் அடிச்சா மட்டும்தான் கதவை வந்து ஓபன் பண்ணுவாங்க. பஞ்சம் வந்துருமோ அப்படிங்கிறது தாங்க இவரோட கிரேட்டஸ்ட் ஃபியர். அதுக்காகவே வந்து இவர் வந்து காசெல்லாம் வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியே கொஞ்ச காலம் சூப்பரா போச்சு. மக்கள் எல்லாரும் ஆரோக்கியத்திலயும் சரி, பினான்சியலாவும் சரி ரொம்பவே ஹாப்பியா இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாள் ஆனவுடனே என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மக்கள் வீட்டுல இருக்கக்கூடிய காலிங் பெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யாம போச்சு. இந்த நாள என்ன ஆச்சு, இந்த நிதி அமைச்சருக்கு மக்கள் பசியோட இருக்கிறாங்கங்கிற சிக்னல் கிடைச்சுச்சு. ஆனா இவரு போய் காலிங் பெல் அடிக்கும்போது எவனும் கதவை திறக்க மாட்டேங்கிறான். அதனால இவரோட ஏஜென்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகுது, தெருவுல நிக்கிறாங்க. அதே மாதிரி இவர் குடுக்குற அந்த காசு எல்லாமே தெருவுல அப்படியே இறங்கி கிடக்குது. உள்ள எடுத்துட்டு போகிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனா இவருக்கு தொடர்ந்து மக்கள் பசியோட இருக்காங்க, பசியோட இருக்காங்கங்கிற சிக்னல் இருக்கு. மக்களும் உண்மையிலேயே பசியில தான் இருக்காங்க. காசெல்லாம் என்ன ஆகுது, தெருவுல இறங்கி கிடக்குது. அத வந்து துப்புரவு பண்றவங்க வந்து அத அப்புறப்படுத்திட்டே இருக்காங்க. கஜானா ஒரு பக்கம் காலி ஆகுது, மக்கள் ஒரு பக்கம் பசியோட இருக்காங்க. காசு வந்து வேஸ்டா போகுது. இப்படி ஒரு நிலைமை நடந்துட்டு இருக்கு. இத வந்து நம்மளோட ரகத் தளபதி பாக்குறாரு. என்னடா தெரு ஃபுல்லா நிறைய காசு தங்கமும் வைரமும் கொட்டி கிடக்குதே, நமக்கு ஜாக்பாட் தான் அப்படின்னு அவரு நினைச்சவரு இந்த தங்க வைரத்தெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஆணிக்கு சூப்பரா நிறைய ரத்தின கற்களை வந்து உருவாக்கி அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்க ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சவரு வேற எதை பத்தியும் சிந்திக்காம வேலையில இறங்கிதாரு. எல்லா தங்கம் வைரத்தெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய ரா மெட்டீரியல்ஸா உருவாக்கி வச்சிருந்தாரு. இப்போ இத வந்து நம்ம சாக்லேட் பாய் தளபதி பாக்குறாரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னே ஒண்ணும் புரியல. அப்புறம் அவருக்கு வேற டென்ஷன் ஆகாது. இங்க நாடு பார்த்தா நாடு ஃபுல்லா கலவரமா நடக்குது. ஒரு பக்கம் மக்கள் பசியோட இருக்காங்க, கருவூலம்லாம் வேஸ்டா போய்கிட்டு இருக்கு. இவரு நிதி அமைச்சர் ஒரு பக்கம் பாடாப்பட்டுட்டு இருக்காரு. இவரு என்னடான்னா இவரு பங்குக்கு நிறைய ரா மெட்டீரியல்ஸ உருவாக்கி வச்சுட்டாரு. இப்ப இது எல்லாத்தையும் ஃபைன் டியூன் பண்றதும் இந்த சாக்லேட் பாயோட வேலைதான். அப்புறம் இவரு நிறைய மேஜிக்கை யூஸ் பண்ணி ரா மெட்டீரியல்ஸ் உருவாக்கி வச்சுட்டாரா, அதனால நிறைய மேஜிக்கல் பை ப்ராடக்ட்ஸும் வெளியில வந்துருச்சு. அதெல்லாம் வேற மறுபடியும் சாஃபன் ஆக்கி என்ன பண்ணணும், நதி தண்ணியில விடணும். இத்தனை வேலையும் இருக்குன்னு யோசிச்ச உடனே இவருக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. இவரு கொஞ்சம் கொஞ்சமா இவரோட வேலைய நிப்பாட்டிட்டுறாரு. இவருக்கு டைமும் கிடைக்கல. இத பார்க்கும்போது அங்க இருந்து சிக்னல் வருது, அத பார்க்கும்போது இங்க இருந்து சிக்னல் வருது. நம்ம என்னடா பண்றதுன்னு அவர் அப்படியே சீஸ் ஆயிடுறாரு. இதனால என்ன ஆகுது, இந்த ரா மெட்டீரியல்ஸ் அங்கங்க தேங்கி முத்தா அந்த நாட்டுல இருக்கு. அது போக வந்து என்ன ஆகுது, இந்த ரகத் பாய் தளபதியோட மேஜிக் பை ப்ராடக்ட் இருக்குல்ல, அது தண்ணியில கலந்துருது. அத வந்து தாங்கிக்கிற அளவுக்கு சக்தி நம்ம நாட்டுக்கு இல்ல. அதனால என்ன ஆகுது, நாட்டுல இருக்கக்கூடிய மரம்லாம் பட்டு போகுது, இலையெல்லாம் உதிர்ந்துருது. அங்க பசுமையான செடிக்கு பதிலா முள்ளு செடி வந்து முளைக்க ஆரம்பிக்குது. அந்த தண்ணிய குடிக்கிற மக்களுக்கும் என்ன ஆகுது, அதிகமா பசி எடுக்குது. எவ்வளவு சாப்பிட்டாலும் பத்தல. உடம்பு வந்து போட ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த நதிநீர் பட்ட இடம் எல்லாம் அங்கங்க என்ன ஆகுது, பிளாக்கன் ஆகுது. இந்த ராணிக்கு தேவையான ரத்தினக்கல்லும் அவங்களுக்கு மாசம் மாசம் போறதில்ல. ஒரு சில நேரம் ரொம்ப மாசம் கழிச்சு ஒண்ணே ஒண்ணு வருது. சில நேரம் வந்து அடுத்தடுத்து 2, 3 ரத்தினக்கல்லுன்னு வந்துருது. சில நேரம் வர்றதே கிடையாது. இப்படி இருக்கிறதுனால ராணி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க டென்ஷன் ஆகுறதுனால மறுபடியும் என்ன ஆகுது, இந்த நாட்டுல எல்லா சீசனுமே கொலாப்ஸ் ஆகுது. அப்புறம் இந்த தண்ணியை ரொம்ப நாள் குடித்த மக்களுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் ப்ராப்ளமு, டயபெட்டிஸு இந்த மாதிரி டிசீசஸ் வந்து வர ஆரம்பிக்குது.
எவ்வளோ ஒர்சனான ஸ்டேஜ் இருந்தாலும் இந்த கண்ட்ரி மறுபடியும் பழைய நிலைமைக்கு போக முடியுங்க. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கரெக்ட் பண்ணால் போதும். அந்த காலிங் பெல்லை ரிப்பேர் பண்ணால் மட்டும் போதும். பழைய நிலைமைக்கு இந்த கண்ட்ரி போக முடியும். அப்புறம் இது ஏதோ ஒரு நாட்டில் நடந்த கதை இல்லைங்க. நம்ம பாடிக்குள்ள நடந்துட்டு இருந்த கதை, நடக்கிற கதை. அதுவும் பெண்கள் எல்லாரும் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய கதைங்க. இந்த ராணி வேற யாரும் இல்லைங்க, அது நீங்கள் தான். அவங்களோட அழகான நாடு வேற எதுவும் இல்லைங்க, நம்மளோட உடம்பு தான். ரத்தினக்கல் என்ன அப்படின்னா, மாதம் மாதம் ஓவுலேஷன் பீரியடில் கருமுட்டை வெளியில் வருது இல்லைங்க, அந்த கருமுட்டை தான். தளபதிங்க யாருன்னா தீகா செல், கிரானுலோசா செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் தான் அந்த சிக்னல் மேஜிக், அதாவது ஹார்மோன்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் இந்த கருமுட்டையை வந்து ரெடி பண்ணி வெளியில் அனுப்புகிறாங்க. இவங்களுடைய மேஜிக் பவர் போது வெளியாகக்கூடிய வேறு மேஜிக்கல் பார்ட்டிகிள்ஸ் என்ன அப்படின்னா அதுதாங்க ஆண்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன். இந்த ரகட் பாய் தளபதின்னு சொன்னோம்ல, அவர் தான் தீகா செல். அவர் வெளியிடக்கூடிய ஹார்மோன் தான் ஆண்ட்ரோஜன். இந்த சாக்லேட் பாய் தளபதி வந்து அதை மாற்றி சாஃப்டாக்கி நம்மளுடைய நாட்டுக்கு தேவையான மாதிரி அனுப்புகிறான்னு சொல்கிறோம்ல, அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் தாங்க அரோமேட்டேஸ் ஆக்டிவிட்டி. அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த ஆண்ட்ரோஜனை வந்து கன்வெர்ட் பண்ணி ஈஸ்ட்ரோஜனாக அனுப்புவாங்க. ஈஸ்ட்ரோஜன்ங்கிறது பெண்களோட சாஃப்டான உடம்புக்கு தேவையான ஹார்மோன். இந்த நிதி அமைச்சருங்கிறது வேற யாரும் இல்லைங்க, அவர் தான் நம்ம இன்சுலின். அவரோட ஏஜென்ட்ஸ்லாம் வந்து போனாதான், அவர் காலிங் பெல் அடித்தாதான் இந்த மக்கள்லாம் கதவை திறப்பாங்கன்னு சொன்னோம்ல, மக்கள்லாம் நம்ம பாடியோட செல்ஸு. என்னதான் நம்ம செல்லுக்கு எனர்ஜி தேவைப்பட்டாலும் அது தன்னால் எடுத்துக்காது. இந்த இன்சுலின் போயிட்டு கொடுத்தாதான் அந்த குளுக்கோஸ் ஆனது வந்து என்னாகும், செல்லுக்குள்ளெல்லாம் போகும். செல்லால் அதை எனர்ஜிக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த நிதியமைச்சர் என்ன காலிங் பெல் அடித்தாலும் அவங்க திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த குளுக்கோஸ் மாலிகுல் எதுவும் உள்ளே போக முடியாது. எப்படி கருவூலத்தில் இருக்க காசுலாம் தெருவில் இறஞ்சி கிடக்குதோ அதே மாதிரி நம்ம பிளட்டு ஃபுல்லாக குளுக்கோஸோட லெவல் அதிகமாயிரும். எப்படி வேஸ்ட்டாக போச்சோ அதே மாதிரி யூரினில் என்னாகும், குளுக்கோஸ் வந்து எலிமினேட் ஆகிரும். இதனால நம்மளுடைய உடம்புல வந்து எவ்வளோதான் சுகர் லெவல் இருந்தாலும் நம்மளுடைய செல்ஸ்லாம் ஆனால் பசியோடு தான் இருக்கும். எப்படி அந்த கண்ட்ரியில் வந்து மக்கள் பசியோடு இருந்தாங்க ஆனால் தெருவெல்லாம் கஜானா இறஞ்சி கிடக்குதோ அதே நிலைமை தாங்க. இதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு. இது இந்த நம்ம ஓவரியில் இருக்கக்கூடிய இந்த தீகா செல் இருக்குல்ல, நம்மளுடைய தளபதிகள் இருக்காங்கள, அவங்க வந்து எப்படி வந்து இதை பார்த்துட்டு ஹை ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரா மெட்டீரியல்ஸாக உருவாக்கி வச்சாங்களோ அதே மாதிரி என்ன ஆகுது, நிறைய குளுக்கோஸ் பார்த்த உடனே இன்சுலின் சென்சிட்டிவ் இருக்கும் நம்மளுடைய ஓவரிக்கு. அது என்ன பண்ணும், அதிகமான ஃபாலிக்கிள்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சிரும். ஆனால் எப்படி நம்ம சாக்லேட் பாய் தளபதிக்கு டைமே கிடைக்கலையோ, டென்ஷன் அவருக்கு ஆகாதோ, அதே மாதிரி இந்த செல்லு ஃபுல்லாக மெச்சூர் ஆகணும். இந்த ஃபாலிக்கிள் வந்து ஃபுல்லாக மெச்சூர் ஆகி ரப்சர் ஆகி ஓவம் வந்து ஓவலேஷன் பீரியடில் வெளியாகணும்னா, அந்த ஃபைன் டியூன் ஆகணும்னா அதுக்குன்னு குறிப்பிட்ட டைம் தேவை. அந்த டைம் கொடுக்க முடியாதபடி நம்மளுக்கு சிக்னல்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது டியூ டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால. அப்படின்னா என்ன ஆகும், இந்த ஃபாலிக்கல்ஸ்னால் ஃபுல்லாக மெச்சூர் ஆகாமல் அங்கங்கே முத்தாக இருக்கும். இதுக்கு பேர் தான் பாலிசிஸ்டிக் ஓவரி. அதாவது அது எதுவும் ஒரு சிஸ்ட்டு அப்படின்னா எதுவும் பயப்பட வேண்டாம். அதாவது மெச்சூர் ஆகாத அந்த ஃபாலிக்கல்ஸ் தான் அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கும். இதை தாங்க சினைப்பை நீர்க்கட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த கண்ட்ரியோட சஃபரிங் சொல்ல போகும்போது இந்த மரங்கள்லாம் வந்து இலையெல்லாம் கொட்டி போய் பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் என்னென்னா இந்த ஆண்ட்ரோஜன் எக்ஸஸ்னால, இந்த ரகட் பாய் தளபதியோட மேஜிக் ப்ராடக்ட்னாலன்னு சொன்னோம்ல, அந்த ஆண்ட்ரோஜன் எக்ஸஸ்னால என்ன ஆகும், தலையில் இருக்க முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும். குறிப்பாக முன்வழுக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா வந்து பெண்களுக்கு வரும். வகுடு எடுக்கிற இடம், முன்னாடி இருக்க இந்த 2 இடம், இந்த இடங்கள்லாம் ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். அங்கே முள்ளு செடி முளைக்கும் அப்படின்னு சொன்னது என்னென்னா ஹிர்சுட்டிசம்ங்க. அதாவது வழக்கமாக பெண்களுக்கு எங்கெங்கே முடி முளைக்காதோ அந்த இடங்கள்லாம் முளைக்கும்.
நார்மலான ஹேர் க்ரோத்து ஃபேஷியல் ஹேர் க்ரோத்துன்னு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இந்த கிருதா பக்கம் கொஞ்சம் வளர்றது, இங்கே லேசாக வந்து வெல்லஸ் ஹேர் அதாவது பூனை முடின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஓகே நார்மல் தான். அப்படி இல்லாமல் இந்த சின் பகுதி, இந்த கழுத்து பகுதி, அப்புறம் மார்பு பகுதி, பின்னாடி முதுகு பகுதி, தொப்புள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி, இந்த பகுதிகள்லாம் அதிகப்படியான முடி முளைக்கிறது அப்படிங்கிறது கேர் எடுக்க வேண்டிய விஷயம். அப்புறம் நாட்டில் அங்கங்கே பிளாக் கலரில் வந்து மாறிட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னோம். அது என்ன அப்படின்னா அக்கேண்டோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கண்டிஷனுங்க. இந்த க்ரீசஸ்லாம் நம்மளுடைய தோல் மடிப்புகள்லாம் என்ன ஆகும்னா கருப்பு கலரில் வந்து மாற ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து அதிகப்படியான பிம்பிள்ஸ் வந்து பெண்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த தண்ணியை நிறைய குடித்த பெண்களுக்கு வந்து வெயிட்டு ஜாஸ்தியாக போட்டுச்சு, மக்களுக்கெல்லாம் வெயிட் ஜாஸ்தியாக போட்டுச்சு அப்படின்னு சொன்னோம். அது என்ன அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வரக்கூடிய பெலி ஃபேட், ஸ்டூபான், வெயிட் கெயின் இதெல்லாங்க. மெயின் ரீசனாக இருக்கிறது அந்த காலிங் பெல் தான், அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். அதை சரி பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்? உங்கள் உடல் எடையை குறைக்கணும், செடென்டரி லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும். ஓபிடியில் பார்க்குற கேசஸ் அண்டு பேஷண்ட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி பார்த்ததுல எப்படின்னா மேக்ஸிமம் அவங்களுடைய உடல் எடையை அவங்க வந்து ஒரு 10 கிலோ கிட்ட அவங்க குறைக்க போகும்போதே என்ன ஆகுதுன்னா அவங்களோட சைக்கிள்லாம் நார்மலாக ஆரம்பிச்சிருது. அதனால லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்கார்பரேட் பண்ணாலே போதும், வெயிட்டை நீங்கள் ரிடியூஸ் பண்ணாலே போதும். என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய சைக்கிள் வந்து நார்மல் ஆயிடுது. ஆனால் நீங்கள் ஒரு கொஷின் இந்த இடத்துல கேட்கலாம், லீன் பர்சனுக்கும் பிசிஓஎஸ் வருது இல்லை, அதாவது பிஎம்ஐ நார்மலாக இருக்கக்கூடிய பர்சனுக்கும் பிசிஓஎஸ் வருதே டாக்டர், அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். என்ன காரணம் அப்படின்னா அவங்க என்னதான் பிஎம்ஐ கரெக்டாக வச்சுருந்தாலும் அவங்களுடைய ஃபேட் வெர்சஸ் மசில் பர்சன்டேஜ்னு பார்க்க போனால் அவங்களுக்கு ஃபேட் தான் அதிகமாக இருக்கும். அதாவது மசில் அவங்க டெவலப் பண்ணியிருக்க மாட்டாங்க, அது ஃபேட் தான் இருக்கும். அதே போக ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் பெல்லி ஃபேட் அப்படின்னு இருக்கும். அது வந்து இருக்க போகும்போதும் அதுவும் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அதிகப்படுத்துது. லோ கார்ப் இருக்க டயட் எடுத்துக்கோங்க. உங்களோட யோகா ரொட்டீனோ அல்லது ஒர்க் அவுட் ரொட்டீனோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒல்லியாகணும்னு சொல்லிட்டு மீல் ஸ்கிப் பண்ணாதீங்க. மீல் ஸ்கிப் பண்ணால் அந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக எப்படி பிசிஓஎஸ் சைக்கிள் இன்னும் ஒர்சன் ஆகும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வர வீடியோவில் பாருங்கள். உடல் எடை குறைக்கிறதும் அந்த பிசிஓஎஸ் இருக்க பெண்கள் எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும், ஏன்னா எல்லா மாதிரியான எக்ஸசைஸும் குறைக்காது. அது தொடர்பாக வரக்கூடிய அடுத்தடுத்த சந்தேகங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பிசிஓஎஸ் சீரீஸில் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். சுகவலியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது உங்கள் சுகவலி. பாய்.